ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்கார்பேட்டைக்கு போயிட்டு வந்தோம். பங்கார்பேட்டைக்கு எதுக்காக போனோன்னா மைசூருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்றது. தசரா ஹாலிடேயில் எப்போது நாங்கள் போவோம். என் பையன் வந்து 10th ஸ்டாண்டர்டு, அவனுக்கு லீவ் தரமாட்டேன்னு சொன்னாங்க மிஸ்ஸு. அது தொட்டு நாங்கள் வந்து போகல. இல்லைன்னா இவ்வளோ லீவ் விட்ட உடனே 10 டேஸ்க்கு போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி நாங்கள் பங்கார்பேட்டைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸு என்னோடய பொண்ணுக்கு தைக்கிறது மாதிரி தான் டாப்ஸ் வாங்கிட்டு வந்து டாப்ஸ் வந்து இல்லாத இருந்துச்சு, பழைசாக இருந்துச்சுன்ட்டு டாப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்குள்ளே மத்தியானம் பார்த்திங்கன்னா நான் ஷாம்புக்கு வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இது பண்ணியிருந்தோம், ஏன்னா அது புக் பண்ணியிருந்தோம். அது இன்றைக்கி மத்தியானம் வந்துச்சு. இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு, ஏன்னா நானும் பொண்ணு தான் யூஸ் பண்ணுவோம். புடி மக்கா, இப்போ கொஞ்சம் புடி வீடியோ புடி, ஸ்டோன் ஜாஸ்தி வை. பாருங்க, இன்றைக்கி மத்தியானம் வந்துச்சு 1 லிட்ரு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்து, ஏன்னா எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, வீட்டுக்காரரு பையன் யூஸ் பண்ணுறது இல்லை ஷாம்பு. என்ன பொண்ணு கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுறா, ஏன்னா ஷாம்பு பாட்டில் பார்த்த உடனே கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுவான். 1 லிட்டருக்கு வந்து இதில் 1253 போட்டிருக்குறாங்க பாருங்க. ஜூம் பண்ணி காட்டு. ஆஃபரில் இருந்துச்சு. ஆஃபரில் நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு 460, ஒன்லி 460 ஆச்சு 1 லிட்டர் ஷாம்பு வந்து. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 3/4 இது ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு போனோம். வந்து கிடைக்கல என்னோடய பொண்ணுக்கு. அது ஜெஸ்ஸி டேப்லே வந்து கம்மி ப்ரைஸில் பேண்ட்டு தான் கிடச்சிச்சு. சரி இருக்கட்டும்ன்ட்டு 2 பேண்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று எடுத்தேன். அது அப்படின்னா ட்ரெயினில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க, வெளியூருக்கெல்லாம் போகும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரெயினில் 3 days 4 days உட்காரது மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப மெலிசாக, இந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெலிசாக. இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. கடைக்காரங்க கேட்டோம், ஆனால் ஒரே பீஸ் இது தொட்டு ஒரு பீஸ் வாங்கணும். ஆல்ரெடி என் பொண்ணு ஒரு பேண்ட்டு போட்டுக்கணும் இப்போ தான். அப்புறம் டாப்ஸ் வந்து காட்ட ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக ஹோல்சேல் கடையில் தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எங்களோட பட்ஜெட்டு எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி தான். ஏன்னா ஹை லெவலுக்கெல்லாம் போய் நான் எடுக்கிறது மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா யாரை கூப்பிட்டாலும் நான் போகிறது இல்லை, கம்மி. என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காரர் சரி வேறு கடைக்கு போனோன்னா எங்கள் வீட்டுக்காரை அழைச்சின்னு போவேன், இல்லைன்னா பசங்களை எடுத்துன்னு போவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிக்கணும் அந்த கடையை. 1 2வது வந்து கேட்பேன், ஹோல்சேலாக கேட்டு வாங்கின்னு வருவேன். அந்த ஹோல்சேலில் கூட பார்த்து தான் எடுப்பேன். இது லைனிங்கு 2 மீட்ரு லைனிங்கு, இது 4 மீட்ரு லைனிங்கு. ஓகேங்களா? இது டாப்ஸு பாருங்க. இதோட ரைட் வந்து நான் கடைசியில் பாருங்க, இது ஃபஸ்ட்டு கிளாத் பாருங்க. இது கடைசி பீஸு அப்படின்னா எல்லாம் ஆயிடுச்சு. இது கடைசி பீஸு 3 மீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாகவே வாங்கணும் மேடம். ஏன்னா நான் கேட்டேன் 2 மீட்டர்ஸ் போகுது என் பொண்ணுக்கு டாப்ஸ்க்கு. அவங்க சொன்னாங்க இல்லைம்மா இது 3 மீட்டர்ஸ் லாஸ்ட்டு, கம்மியாக போட்டு தரேன்னு சொல்லி கம்மியாக அப்படின்னா கம்மி பில் பண்ணும்போது கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கும்ன்ட்டு என் பொண்ணு கேட்டா. அதே மாதிரி இந்த டாப்பு இது பீஸு தான், நான் தான் தைக்கும்போது ஒன்றுன்னா வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் மூலிமா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனு பண்ணி கேட்காதீங்கோ, கமெண்ட் மூலிமா தான் நீங்கள் கேளுங்கோ. ஆச்சா? இது டாப்ஸ் தைக்கிறதுக்கோஸ்கரம் தான், எல்லாமே டாப்ஸுக்கு தான். பாருங்க, இந்த கலர் வந்து என் பொண்ணு கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுக்கு நல்லா தெரியும்ன்ட்டு இந்த கலர் எடுத்தேன். இது வந்து கனகாம்பரம் கலரு. ஓகேங்களா?
அதே மாதிரி என்னோட பொண்ணு இதை கேட்டா, மா இதை எடுத்துக்கிட்டோம்மான்னு சொல்லி. இது ரொம்ப அப்படின்னா ஒரு 10-12 மீட்டர் வரைக்கும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். டவுனில் அவங்க சொன்னாங்க, அந்த பிரதர் வந்து என்னது ரொம்ப பெரிய பண்ணாமான்னு சொல்லி. அது இருக்கட்டும் பரவாயில்ல, 2 மீட்டர் கொடுக்குறீங்களா இல்லை 2.5 கொடுக்குறீங்களான்னு. நீங்கள் என்ன தைக்க போகிறீங்கன்னு, டாப்ஸ் தான் தைக்க போகிறேன் பொண்ணுக்குன்னு சொன்னேன். வித் லைனிங் போட்டு தான் தைக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே அன்ட்டு கொடுத்தாங்கோ. பாருங்க, சின்ன சிறு பூ, ஆனால் நல்லா தெரியும் அன்ட்டு வாங்கினேன். பாருங்க, பிரித்து கூட காட்டுறேன். நல்லா இருக்கா இது வந்து என் பொண்ணுக்குன்ட்டு கமெண்ட் மூலிமா சொல்லுங்க. அதே மாதிரி இது வந்து எனக்கு பிடிச்சது இது. ஏன்னா நான் கொஞ்சம் என்னது டிவியில் பார்த்தேன், ஒரு பொண்ணு இந்த க்ரீனுக்கு ஒயிட்டு பேண்ட்டு ஒயிட் ஓனி போட்டிருந்தாங்கோ. நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. சரி என்னோடய பொண்ணுக்கு இது தைச்சி போடலான்ட்டு இந்த பார்த்த உடனே இந்த பீஸு வந்து இது கம்மியாக தான் இருந்துச்சு. இதே லாஸ்ட் பீஸு கம்மியாக இருக்க தொட்டு 2 மீட்டர்ஸ் மேலே இருக்குது, 2.5 இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வித் லைனிங்க்கு கேட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு லைனிங் வந்து இந்த கலர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கலராக இல்லை, இது க்ரீனு. இதுக்கு இல்லை கிடைக்கல. இதுக்கு பாருங்க 2.5 மீட்டரு. இது வந்து தைச்சிட்டு பேருக்கு ஒரு டாப் தைக்கும் போது கண்டிப்பாக இதை கட்டிங்ஸும் போடுறேன். தைச்சி பிறகு என் பொண்ணு போடும்போது கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் மூலிமா எனக்கு மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த கலர் வந்து இந்த கலர் கூட அவ்வளோதான். பார்த்த உடனே நான் வந்து எனக்கு பிடிச்சிது இந்த கலரு. டாப் தைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஃபுல்லாக இது கூட பெரிய பண்ணதான். இதில் வந்து ராமா கிரீன் இருந்துச்சு, இந்த கலர் இருந்துச்சு. என் பொண்ணு வந்து ராமா கிரீன் வேண்டாம், இந்த கலர் எனக்கு பிடிச்சதுன்னு இந்த கலர் எடுத்துக்கணும். சரி ஓகே அன்ட்டு இந்த கலர் எடுத்துக்கணும், ஓகேங்களா? பாருங்க, ஒரு பீஸு 2 எல்லாமே வந்து ஹோல்சேல் இது தான். அந்த கடை வந்து வீடியோ போடலன்னு சொன்னீங்க. அவங்க கடைக்குள்ளே நான் கேட்டு நான் வந்து வீடியோ போடல. அவுட் சைடு வந்து ரோடில் வந்து வீடியோ போட போகிறேன், ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ விலை கொடுத்தேன்னா 1,500 ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த டாப்ஸுங்க பாருங்கள். டாப்ஸுங்க வந்து 1 2 3 4 5 டாப்ஸு. லைனிங் இது 4 மீட்டரு, இது 2 மீட்டர் லைனிங்கு. அப்புறம் 3 பேண்ட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஏதாவது இது ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? குடும்பம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பொண்ணு நான் உக்காந்துனே ஃபோனு பிடிச்சிருக்கிறேன், ஓகேங்களா? பேண்ட் வந்து ஒர்த்து தான், ஏன்னா நல்லா தான் இருக்குது பேண்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்னா கமெண்ட் மூலிமா எங்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதோட விலை நான் வந்து ஒரு பீஸ்க்கு எவ்வளோ ஆயிருக்கும் அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆச்சாங்களா? ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.